வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வானிலை இப்போது மெல்ல மெல்ல அத்தகைய உருவத்தை எடுப்பதாக தெரிகிறது. இது மக்களின் கவலையை மடங்கு அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் கடும் வெயில் மக்களை துன்புறுத்துகிறது, மறுபக்கம் வங்கக்கடலில் உருவான குறைந்த அழுத்த பகுதி இப்போது தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக தெரிகிறது. வரும் 1-2 நாட்களில் பல மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்குதல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை வழங்கியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் பல இடங்களில் வானம் திடீரென கருமையாக மாறக்கூடும் மற்றும் பலத்த காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும். சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை கூட செல்லக்கூடும். வானிலை ஆய்வு மையத்தின்படி வடக்கு இலங்கை கடற்கரைக்கருகில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த அழுத்த பகுதி தொடர்ந்து தீவிரமாக உள்ளது மற்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளது. இதனால்தான் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மேகங்களின் செயல்பாடுகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. மன்னார் வளைகுடா முதல் தெற்கு தமிழ்நாடு வரை வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை உட்பட பல மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. ஆனால் இப்போது மிகப்பெரிய பயம் என்னவென்றால், இந்த அமைப்பு இன்னும் வலிமையடைந்தால் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் திடீரென புயல் மழை தொடங்கக்கூடும். அடுத்த சில மணி நேரங்கள் வானிலையின் மிகப்பெரிய மாற்றமாக அமையுமா? இந்த கேள்விதான் இப்போது அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும். அடுத்த 1-2 நாட்களுக்கும் சென்னையில் இதே போன்ற வானிலை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தற்போது கனமழைக்கான ஆபத்து குறைவாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் மாலையில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை மக்களுக்கு வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடும். அதே நேரத்தில் தெற்கு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் வானிலை மிகவும் ஆபத்தான உருவத்தை எடுக்கக்கூடும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்குதல் மற்றும் சூறாவளி காற்று வீசும் அபாயமும் உள்ளது. சில பகுதிகளில் திடீரென பலத்த மழை தொடங்கக்கூடும். இதனால் சாலைகள் நீரில் மூழ்கும் மற்றும் மின்சார அமைப்பு பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. இதற்கு பிறகு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூரிலும் வானிலை வேகமாக மாறக்கூடும். இங்கு தொடர்ந்து ஈரப்பதம் அதிகரித்து வருகிறது மற்றும் மேகங்களின் அழுத்தம் வேகமாக உருவாகி வருகிறது. வானிலை ஆய்வு மையத்தின்படி இந்த மாவட்டங்களில் 1-2 இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போன்ற நிலை உருவாவதற்கான அச்சத்தையும் மறுக்க முடியாது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் தொடர்ந்து மாறும் வானிலை காரணமாக மக்களுக்கு பகலில் வெப்பமும் இரவில் குளிர்ச்சியும் உணரப்பட்டு வருகிறது. சென்னையை பற்றி பேசினால் அங்கு தற்போது லேசான மழை மற்றும் மேகங்களின் காலம் நீடிக்கும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும். எனினும் சென்னையில் கனமழைக்கான வாய்ப்பு குறைவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் திடீரென வானிலை மாறுவதால் போக்குவரத்து மற்றும் பொது வாழ்க்கை பாதிக்கப்படலாம்.
தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை கடும் வெப்பத்திலிருந்து சற்று நிவாரணம் நிச்சயமாக அளித்துள்ளது. ஆனால் இப்போது இதே மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இருவருக்கும் கவலையின் காரணமாக மாறி வருகிறது. வயல்களில் நீர் தேங்குவதும் பலத்த காற்றுகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுவதற்கான பயமும் அதிகரித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது என்றால் அவர்கள் தங்கள் விவசாய உபகரணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் மற்றும் மின்னல் இடிக்கும்போது வயல்களில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் உங்கள் மாவட்டத்தின் மிக வேகமான மற்றும் மிக நம்பகமான வானிலை அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இப்போதே வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த சில நாட்களில் வானிலை அவ்வளவு வேகமாக மாறக்கூடும் என்றால் ஒரு சிறிய தகவல் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமானதாக நிரூபிக்கப்படலாம்.